இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். நடக்கவே முடியாமல் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து எழுந்த நட அப்படின்னு இயேசு வழக்கத்தின்படி சொல்லியிருக்கணும். ஆனால் இயேசப்பா அப்படி சொல்லாம, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாருன்னா, இப்ப இவனுடைய முடக்கத்திற்கு காரணம், இவனுடைய வியாதிக்கு காரணம், இவன் சரீரம் இப்படி பலவீனப்பட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவம். அப்ப இவனுக்கு சுகம் கொடுப்பதற்கு முன்பு இவனுக்கு தேவை அவருடைய பாவத்திலிருந்து மன்னிப்பு. அதைத்தான் இயேசு இந்த இடத்துல செய்கிறான். தேவ பிள்ளைகளே, சில நேரத்தில் நம்முடைய சரீரங்கள் பலவீனம் அடையும் போது மருத்துவங்களின் மூலமாக நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அதற்காக கைதேர்ந்த மருத்துவர்களை நாடுகிறோம். சில நேரத்தில் நமக்கு சுகம் கிடைக்காம என்ன செஞ்சிருது, எத்தனையோ மருத்துவ முறைகளை மாற்றியும் சுகம் கிடைக்கும். பிரபலமான எத்தனையோ மருத்துவர்களை பார்த்தோம், ஒண்ணுமே கேட்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க யாராவது பலவீனமானவர்கள் அந்த வார்த்தையை கேட்டுட்டு இருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் என் பலவீனத்திற்கு காரணமாக இருந்தா என் பாவங்களை மன்னி. இயேசு பாவங்களை மன்னிப்பாரானால் உங்க பலவீனத்திலிருந்து உங்களுக்கு சுகம் கிடைக்கும். ஆகவே சில பலவீனத்திற்கு காரணமாக இருக்கிற இந்த பாவத்தை நீங்க அறிக்கையிடாத பட்சத்துல நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்வது கூடாத காரியம். அதனாலதான் ஆண்டவர் யாக்கோபு எழுதின நிருபத்தில் சொல்றாரு, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பின்னியால் என்ன செய்யும், ரட்சிக்கும். அவன் பாவம் செய்தவனானால் அவன் பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்ப பாவத்து நிமித்தம் இந்த பலவீனம்னா அது மன்னிக்கப்படாத பட்சத்துல சுகம் இல்லை. ஆகவே ஒருவேளை உங்க உள்ளத்துல இன்னைக்கு அந்த குற்ற உணர்வு, பாவம் செய்த அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்குமா, எதையுமே யோசிக்காதீங்க, யாரையுமே பார்க்காதீங்க. ஏசப்பா, நான் பாவம் செஞ்சது உண்மைதான், என் பாவத்தை மன்னியும், இன்னைக்கு எனக்கு சுகத்தை தாங்க கேட்டு பாருங்க. இயேசு உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை சுகமாக்குவார். தேவனே, பாவங்களை மன்னிக்க உங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. அதற்காகவே உங்களுடைய இரத்தத்தை கல்வாரியில் நீர் சிந்தி இருக்கிறீர். அந்த இரத்தம் சகல பாவங்களை நீக்கி இன்றைக்கும் சுத்திகரிக்கும் வல்லமை உடையதா இருக்கிறது. யார் என்னுடைய பாவங்களை இயேசுவே மன்னியும் என்று கேட்கிறார்களோ, உம்முடைய இரத்தத்தால் அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய வியாதியிலிருந்து அவருடைய குணமாக்குவீரார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.